எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்திய திரையுலகத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 47 வருடங்களுக்கு பிறகு 2 இமயங்கள் சேர்ற ஒரு படம். ஸோ இது வந்து அந்த நெல்சனை காமிக்கும்போது 2 இங்கிலீஷ் படத்தினுடைய போஸ்டரை காமிச்சிட்டாரு. இப்போ காட்ஃபாதர் நம்மளுடைய உலக திரையரங்கத்தினுடைய முதல் ஓஜி ஃபிலிம் அதுதான், காட்ஃபாதர் தான். அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா. இது எதுக்காக காமிச்சாருங்கிறது நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. பட் இங்கே ரஜினியும் கமலும் சேர்ந்து இந்த படத்தை வந்து இயக்க போகிறது நெல்சன். பிரமாதமான ஒரு லைன் சொல்லப்பட்ட ஒரு கதை. ரஜினி சார் உடனே கேட்டு ஓகேன்னு தான் கமல்ஹாசன் சொல்லப்பட்டது. கமல்ஹாசன் ஓகேன்னு சொல்லி தான் உடனே எல்லாமே கமிட் பண்ணி அனிருத் உள்ள வந்துட்டார். இப்போ பிஜிஎம் போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்க்கும்போதே ஒரு எதிர்பார்ப்பை வந்து கண்ணாபுரான் எகிர வச்சிருக்கு. பழைய பிஜிஎம் அந்த காலத்தில் போட்ட அந்த பிஜிஎம் பார்த்தீங்களா? ஆமாங்க, அதான் சொன்னேன். இந்த விண்டேஜ் ரஜினி இந்த கமல் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் அந்த மியூசிக் கொண்டு வந்திருக்காரு. அதில் திரும்பி ஒரு மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணும்போது பப்புலர் ஏன் சொல்கிறாரு உங்களுக்கு? அதை அவர் 80s கொடிக்கட்டி பிறந்தவர். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு பார்ட் ஆஃப் த சாப்டர் வந்து இதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்.